ஒற்றன்செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் செல்வி வர்ஷினி வெங்கட் அவர்கள். இவங்க ஒரு பிக் பாஸ் மூலமாக பிரபலமாகி ஒரு நடிகையாக சில படங்களில் நடித்தவங்க தான். அவங்க இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைச்சி கொண்டிருக்காங்க. இப்போ அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். மேடம் வணக்கம். மேடம், இன்று நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவின் முக்கிய தலைவரும் தமிழக சட்டசபையின் எதிர்க்கட்சி தலைவருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைது தான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் தஞ்சாவூரில் நடந்த இந்த விவசாயிகள் போராட்டத்தப்போ இவர் பேசிய ஒரு வார்த்தை பெரிய சர்ச்சையாகி, அந்த வார்த்தை பெரிய சர்ச்சையாகி இன்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அதுவும் அவர் மேலே 9 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, அவங்க கரெக்டாக அவங்க டிஎம்கே ப்ரொட்டஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது ப்ரொட்டஸ்ட் நடந்த மாதிரி தெரியல. தேவையில்லாத விஷயங்கள் பேசினாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் கூட்டத்தில் த்ரிஷான்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கத்துனாங்க. இது ஏதோ இவங்களே சொல்லி கொடுத்து பண்ண மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. ஸோ அதனால் இது எல்லாமே ஒரு பிளான்டாக சீப்பான கமெண்ட்டாக நான் பார்க்குறேன். அரசியல் நாகரிகம் கொஞ்சம் கூட இல்லாமல், அதாவது பாரம்பரிய 75 வருஷமாக இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அதில் கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லையே. அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயமாக நான் பார்க்குறேன். இவ்வளோ கீழ்த்தனமாக டபுள் மீனிங்காக ஒரு பெண்ணை பற்றி இப்படி மேடையில், அதாவது இந்த மேடை ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு மேடை, அந்த மேடையில் இவ்வளோ டீக்ரேட்டரியான ஒரு கமெண்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு. அதுக்கு கண்டிப்பாக அவங்க த்ரிஷா மேடம் கிட்ட சாரி கேட்கணும். அண்ட் அதனால் ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. நான் என்ன இப்போ ஒரு கேள்வி இதுலன்னா, இங்கே தான் ஒரு தவறான ஒரு புரிதல் மக்கள் மத்தியிலும் சோஷியல் மீடியா, எஸ்பெஷலி நீங்கள் தாவேக்கா அப்படின்னாலே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க தான் உங்களோட தொண்டங்க. அது மூலமாக தான் இன்று தாவேக்கா ஆட்சியை செய்து அப்படின்னு சொல்லலாம். அவருடைய வீடியோவை நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவர் அதில் என்ன சொன்னார், காவேரி நதி நீரை பற்றி பேசுகிற எல்லாமே எங்கே தண்ணி வரணுமோ அங்கே வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. நான் இந்த தண்ணியை சொல்லலை, காவேரி தண்ணீரை பற்றி சொல்கிறேன் அப்படின்றார். ஆனால் த்ரிஷான்னு இவர் எங்கேயுமே சொல்லலை. அந்த கும்பலில் யாரோ ஒருத்தர் கத்திருக்கலாம் த்ரிஷான்றது. இவர் சொன்னது நான் ஜஸ்டிஃபை பண்ணல. அவர் இங்கே தண்ணி வரல, எங்கே தண்ணி வரணும் அங்கே தண்ணி வரல அப்படின்றது பேசும்போது அது ஒரு டபுள் மீனிங்கில் பேசின மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது டபுள் மீனிங்காக இருக்கலாம். இல்லை அவர் டபுள் மீனிங்கில் இதை சாராயத்தை சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அங்கங்கே ஒயின் ஷாப் இருக்கே அப்படின்னும் சொல்லியிருக்கலாம். அப்படின்னு நான் சொல்லலை. அவங்க சைடில் இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. இங்கே எங்கேயுமே அவர் த்ரிஷாவை பற்றி குறிப்பிடாத போது இதை த்ரிஷான்னு சொன்னது எல்லாருமே தாவேக்காவினர் தான் இவர் த்ரிஷாவை குறிப்பிட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னு தான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மையிலே உதயநிதி எங்கே த்ரிஷா பேரை யூஸ் பண்ணார்? த்ரிஷான்ற பேர் அவர் டைரக்டாக யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் அவர் இதில் விஷயத்தை சொல்கிறீங்க? நான் அவர் பேசுனது 100% தப்பு மேடம். அது டபுள் மீனிங்காட்டம் இருக்குது. அது அநாகரிகமான பேச்சு அப்படின்றது நோ டவுட், இட்ஸ் டெரிகேட்டரி ஸ்பீச் தான். ஆனால் இங்கே த்ரிஷாவை பற்றி ஒரு ஸ்பெசிஃபை பண்ணலையே. கரெக்டாக அவங்க எல்லாரும் ஆதரவுகள் த்ரிஷான்னு கத்துன போது ஒரு சிரிச்சுட்டு அதுக்கு கொடுத்த ரியாக்ஷன் தான் அந்த டீக்ரேட்டரியான கமெண்ட். ஸோ ஆப்வியஸாக அதுக்கு தான் அவர் மீன் பண்ணி சொல்லன்றது கிளியராக அவர் பேச்சில் தெரிஞ்சு. இல்லை, நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்ட் மேடம். இப்போ ஒரு மேடையில் ஒருத்தர் பேசும்போது யாருன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா அதை ஆமாம் இல்லைன்னு சொல்லாமல் சிரிச்சுட்டு போகிறது ஒரு வழக்கம். இவர் அவங்க த்ரிஷா எல்லாருக்குமே தெரியும். இப்போ இன்றைக்கி த்ரிஷாவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னும் போது அவர் எலெக்ஷனுக்கு முன்பும் சரி, எலெக்ஷனுக்கு அப்புறமாவும் சரி, அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் திரு ஜோசப் விஜய் முதல்வர் இருக்கார்ல, அவங்களோட டிவோர்ஸ் பெட்டிஷனில் பர்சனல் லைஃப்குள்ளே எனக்கு போவேன்னா நான் இருக்க சொல்ல, அங்கேயும் ஒரு illicit affair வச்சுருந்தாங்க அப்படி தான் அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அதை யாருமே டைரெக்டாக சொல்லலை. ஆனால் சோஷியல் மீடியாவில் ஸ்பெக்குலேட் ஆனது தான் த்ரிஷா அப்படின்றவங்க ஒருத்தவங்களோட பேர். ஆனால் இட் இஸ் நாட் கன்ஃபார்ம். அதுதானா உண்மை அப்படின்றது தெரியாது. தே குட் பி ஃப்ரெண்ட்ஸ். விஜய் அண்ட் த்ரிஷா குட் பி ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குள்ள ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், அது மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதை ஏன் எல்லாருமே அதை உங்கள் கட்சியினரே பெருசாக அவங்களா அது எரியிற நெருப்பில் ஒரு பெட்ரோலை ஊற்றுற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கின்ற. இல்லை, எனக்கு தெரிஞ்ச மாதிரி எரியிற நெருப்பில் பெட்ரோல் ஊற்றுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க எதுக்காக த்ரிஷான்ற இது கத்தணும் அங்கே? அது டிஎம்கே ப்ரொட்டஸ்ட்.
அவங்க ஏன் அங்கே த்ரிஷான்னு கத்தணும்? அது கத்துனது டிவிக்கே ஆளுங்க கிடையாது, டிஎம்கே ஆளுங்க தான். அப்போ அவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க? அது ஒரு பர்சனல் அட்டாக் தானே. அவங்க ஆட்கள் கத்துனது கரெக்டுன்னு சொல்ல மேடம், அது தப்பான வார்த்தைகள். அது த்ரிஷா பேர் அங்கே யூஸ் பண்ணது அவங்க 100% தவறு மேடம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் உதயநிதி வந்து சும்மா இருந்தால், இப்போ விஜய் ஒரு போகிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல, அங்கே வந்து சிலர் வந்து ஏதோ கேவலமாலாம் பேசுகிறாங்க, ஸ்டாலினை பற்றி பேசுகிறாங்க, கருணாநிதி அவர்களை பற்றி பேசுகிறாங்க, உதயநிதி பற்றி பேசுகிறாங்க, அங்கே வந்து கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்க. அந்த அதனால் இட் டசன்ட் சே தட் இவர் அவர் பேர் விஜய் தான் இந்த மாதிரி பேசிட்டார், நீங்கள் அவரை ப்ளேம் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் பேசின பேச்சுக்கு எப்படி உதயநிதி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும்? யாரோ அங்கே எதுக்கு அவங்க ஒரு ப்ரொட்டஸ்ட்ல த்ரிஷான்ற பேர் யூஸ் பண்ணோம்? கிளியராக தெரியுது இவங்களே அதை வந்து பண்ண சொல்லியிருக்காங்கன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் இதை பார்க்குறேன். சரி, ரைட், ஓகே, நீங்கள் அப்படியே கூட இருக்கணும். ஆனால் அவர் மேலே வந்து பெண்கள் வன்கொடுமை சட்டத்தில் வந்து ஒரு செக்ஷனை போட்டிருக்கீங்க, உமன் ஹாரஸ்மெண்ட்டில் போட்டிருக்கீங்க. இந்த இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேறு யாரும் அங்கே கத்துனாங்க, நீங்களே தொண்டருங்க, அவங்க மேலே நீங்கள் போடலாம், த்ரிஷா பேரை யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு கேஸ். இவர் விமன் ஹாரஸ்மெண்ட்டுக்கு அங்கே என்ன பண்ணியிருக்காருங்க? சைபர் கிரைம் அங்கே என்ன நடந்துச்சு? சைபர் கிரைம்லேயும் ஒரு ஐடி ஆக்ட் பிரகாரமாக ஒன்று போட்டிருக்காங்க, புரியுங்களா? இது ரெண்டுமே தேவையில்லாத ஒரு விஷயம் தானே? இல்லையா, அவர் பண்ணது வந்து மிகவும் தவறான விஷயம், அநாகரிகமான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம்தான். அதை விட்டுட்டு ஏன் இந்த வழக்கு போட்டிங்க அந்த வழக்கு, கேள்வி வந்து அப்படி இருக்கக்கூடாது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உதயநிதி அவர்கள் அங்கே பேசுனது ஒரு கொச்சைத்தனமான பேச்சு அப்படின்ற புரியல விதத்தில் புரிஞ்சுக்கணும். எனக்கு அது கொச்சைத்தனமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொச்சைத்தனமாக தான் நான் புரிஞ்சு பார்த்தேன். நான் வந்து அவர் பேசுனது நாகரிகமான பேச்சுன்னே சொல்லலை. அது வந்து ஒன்று அவர் தண்ணி அப்படின்னது வந்து கொச்சையாக பேசினாரா இல்லை மதுவை பற்றி பேசினாரான்றது எனக்கு தெரியல. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் எடுத்துக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே வந்து உமன் ஹாரஸ்மெண்ட் எங்கே வந்துச்சு? உமன் ஹாரஸ்மெண்ட் செக்ஷனில் போட்டிருக்காங்க, ஏன்னா இட் இஸ் நான் பெயிலபிள் செக்ஷன் போட்டிருக்காங்க. இதுக்கான பின்னால் இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தமிழக சட்டசபையில் நாளைக்கு சட்டசபை கூடுது, அங்கே வந்து பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்குது. அதில் மெயினாக வந்து வேளாண் பட்ஜெட், விவசாயிகள் பற்றி பட்ஜெட் தான் இதை பேசுகிறேன். அங்கே எங்கே உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வரப்போகிறார், அங்கே எதனா போராட்டம் வெடிக்க போகுதா அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் வந்து இவரை இன்னைக்கு வந்து இதை சாக்கா வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க, நான் பெயிலபிள் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு என்னன்னா, கோர்ட் வந்து அவர் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் இருக்கிற காசுக்கு அவர் நிமிஷத்தில் வெளியே வந்துடலாம். அதாவது மக்கள்கிட்டேருந்து கொள்ளையடிச்ச காசில் அவங்க நினச்ச உடனே வெளியே வந்துடலாம். ஸோ இது வந்து நாளைக்கு சட்டசபையில் அவர் பேசக்கூடாதுன்றதுக்கான சதின்றது நம்ம சொல்ல முடியாது. அவர் பண்ணது தப்பு, அதை நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். அவ்வளோ கீழ்த்தனமான ஒரு விஷயத்தை எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவரால் பேச முடியும்? ஒரு எதிர்கட்சி தலைவர்னா அவரோட வார்த்தைக்கு நாளைக்கு உதாரணமாக இருக்க போகிற ஒரு விஷயம். ஸோ உதாரணமாக இருக்கிற பட்சத்தில் அப்போ அவரோட ஆதரவாளர்கள் அது வந்து சப்போர்ட் பண்ணி அது வந்து நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து பொலிட்டிக்கலி தமிழ்நாடு வந்து உயர்த்தணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். எங்கள் கட்சியாக இருக்கட்டும், எல்லாருமே இங்கே வந்து தமிழ்நாடை உயர்த்தணுன்றது தான் இன்டென்ஷன். அந்த டைமில் இப்படி டீகேட்ரியான வேர்ட்ஸு யூஸ் பண்ணும்போது இது பொலிட்டிக்கலுக்கே வந்து அசிங்கமாக நாங்கள் பார்க்குறோம். இவ்வளோ வருஷம் நீங்கள் அரசியலில் இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன கிழிச்சிங்க? மக்கள் உங்களை தூக்கி போட்டுட்டு வேணான்றதுனால தானே எங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அந்த பட்சத்தில் நம்ம வந்து நாகரிகமான அரசியலை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோன்னு நினைக்கிறோம். அதனால இது எதுவுமே நான் தப்புன்னு, அவங்கள கைது செய்தது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது கரெக்டான டெசிஷன் தான். த்ரிஷா மேடம் கிட்ட அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து மன்னிப்பு கேட்கணும் த்ரிஷாவிடம் இருந்து அப்படின்னு சொல்கிறீங்க, எல்லாமே ரைட், ஓகே. இவருக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா த்ரிஷாவை பற்றி ஒன்றுமே சொல்ல. ஆனால் பல பெண்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சத்யராஜோடைய மகள் இருக்காங்களே, திவ்யா சத்யராஜ், அவங்க சரி, இல்லை பல மகளிர், அவங்க சிஸ்டர் கனிமொழியாக இருக்கட்டும், யாருமே வந்து இவர் தவறாக பேசுகிறதா சொல்கிறாங்க. அவங்களும் பெண்கள் தான், அவங்க பெண்களை இழிவுபடுத்தலை அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம். அவர் இவ்வளோ டீகேட்டரியாக பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க? அவங்களும் ஒரு பெண் தானே. இப்போ எங்களோட டிவிகேயில் இருக்கிறவங்களே வந்து எதிர்கட்சி தலைவராக பார்க்கவே அசிங்கமாக இருக்குது, ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுகிறாரு பெண்களை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். எப்படி வந்து இவங்க கண்ணுக்கு அது வந்து தெரியலையா, இல்லை அதை வச்சு மறுபடியும் அரசியல் பண்ணுறாங்களான்றது தான் எங்களுக்குள்ள ஒரு கேள்வி. நீங்கள் சொன்னது 100% கரெக்டு. விஜய் அவர்கள் வந்து முன்பு இருந்த திமுக ஆட்சி
அவருடைய ஓட்டு வங்கியை வச்சு பின்னுக்கு தள்ளி இவங்கள திமுகவை தள்ளிட்டு இன்றைக்கி அவர் வந்து முதல்வராக அமர்ந்திருக்கார். உண்மையிலே அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். உண்மையிலே அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருந்துச்சு மக்கள் மத்தியில். நீங்கள் சொன்னது 100% எடுத்துங்க. ஆனால் கீழ்த்தனமான பேச்சுன்னு இவரை சொன்னீங்க. இதே விஜய் அவர்கள் வந்து மேடையில் பேசும்போது இப்படின்றாரு, சினிமா நடிகனை போல ஒரு மேடை நாகரிகம் இல்லாமல் இவர் வந்து இன்றைக்கி ஒரு முதல்வர். இன்றைக்கி நடிகர் மட்டும் கிடையாது. ஜனநாயகம் அவர் முதல்வரானதுக்கப்புறம் படமாக வந்துச்சுனாலும் அவர் நடிகர் இல்லை. முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் பரோட்டா போடுற மாதிரி அப்புறமா ஒரு வார்த்தை வந்துட்டு ஒரு மியூட் கொடுக்குறாரு. அங்கேயே ஒரு பாஸ் கொடுத்துட்டு என்ன அப்படின்ட்டு அந்த மேடையில் பேசினார் கரூரில். இது வந்து ஒரு கீழ்த்தனமான பேச்சால் நீங்கள் உதயநிதியை சொல்கிறீங்க. உதயநிதி வந்து அவர் பேசின தவறு நான் சொல்கிறேன். 100% உதயநிதி பேசுனது தவறு தான். அது ஒரு கொச்சைத்தனமான பேச்சாவே நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இதே சி ஜோசப் விஜய் வந்து நாகரிகமாக பேசுகிறாரா? அவர் சினிமா இப்படி பண்ணுறது செய்கை எதுவுமே எனக்கு தப்பாக படல. மேடம் இப்படி செய்கை பண்றதுல எந்த தப்பும் இல்லையா? பரோட்டா போடுறது அதெல்லாம் சொல்றாருல, அதெல்லாம் ஒரு நீங்க வந்து அப்ப நீங்க இன்னைக்கு விஷயம் நீங்க பேசுறீங்கன்னா இன்னைக்கு விஷயம் பேசலாம். முன்னாடி நடந்த விஷயம் பேசணும்னா அப்போ நாங்க வந்து 75 வருஷமா இவங்க பண்ண அராஜகம் அதெல்லாமும் நம்ம வந்து நான் வந்து திமுகவினர் யோகியமா அரசியல் பண்ணாங்கன்னு சொல்ல. இன்னைக்கு வீழ்த்தப்பட்டதே திமுக வந்து காரணம் என்ன? அவங்க சரியான அரசியல் பண்ணல. அவங்க வந்து அவங்க மேலே பல குற்றச்சாட்டுகள் இருந்ததுனால தான், அவங்க தீய சக்தின்னு விஜய் சொன்ன மாதிரி இருந்ததுனால தான் இவர் தூய சக்தியாக வந்தார். இவர் தான் தூய சக்தியாச்சே விஜய். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசலாமா? அவரும் கொஞ்சம் நாகரிகமாக பேசணும் அல்லவா? இல்லையே, அவர் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி சீப்பான கமெண்ட்டை நான் பார்க்கல. அந்த மாதிரி அவர் சீப்பான கமெண்ட் கொடுத்து பட் அது பேசப்பட்டுச்சு, அதனால தான் கேட்டேன். எல்லாருமே ஒரு விமர்சனம் எடுத்து வைப்பாங்க. நீங்கள் அதை கண்ணால் பார்த்தீங்களா? நீங்கள் போயிட்டு விளக்கு பிடிச்சி அதை பார்த்தீங்களான்றது தான் அடுத்த கேள்வி நான் கேட்குறேன். இது நான் இருட்டு ரூம்லையாக இருக்குது விளக்கு பிடிச்சி பார்க்குறதுக்கு? அது வெளிப்படையாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட்டு, சரி, அந்த டாபிக் கூட போயிடுங்க மேம். இவங்க வந்து தாவேகாவினர் எப்படி எலெக்ஷனில் வந்து கேம்பெயின் பண்ணாங்கன்னா, திமுக ஒரு தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. பட் திமுகவுடைய ஆட்சியில் பல லாக்அப் டெத் நடந்துச்சு தான், இல்லைன்னு சொல்லலை. பல கொள்ளை எல்லாமே நடந்துச்சு தான். தாவேகா ஆட்சிக்கு வந்து சுமார் 60 நாட்கள் ஆயிடுச்சு. 2 months and few days ஆயிருக்கு. ஆனால் இந்த 2 months and few daysக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அது ஃபஸ்ட்டு மந்த்லேயே பார்த்தீங்கன்னா வித்தின் 30 days பல கொள்ளைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் லாக்அப் டெத்து வந்துடுச்சு. அப்போது இந்த தாவேகா ஆட்சி எங்கே மாறுபடுது? திமுகவிடம் மாறல. அந்த திமுகவில் என்ன மாதிரி கவர்னன்ஸ் இருந்துச்சோ அதே தான் தாவேகாலையும் அந்த அட்டூழியங்கள் கண்டினியூ ஆகுதுன்னு மக்கள் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? மக்கள் 1000 பேசுவாங்க. அவங்க வந்து திமுகவோட ஆதரவாளர்களாக இருக்கலாம். அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. இப்போ தான் ஆட்சிக்கு வந்து 2 மாதம் தான் ஆகுது, நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். இவங்க முன்பு பண்ண தப்புக்கு உடனே இவங்க க்ளீனப் பண்ணோன்றது வந்து பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம். நாளைக்கு ஓவர் நைட்டில் நம்ம வந்து ஒபாமா ஆகிட முடியாது. ஸோ அதனால் ஸ்லோவாக தான் வந்து கண்டிப்பாக மாற்றம் வரும். மக்கள் வந்து தேர்ந்தெடுக்காங்கன்னா சும்மா கிடையாது, ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும்ன்ற பட்சத்தில் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. கண்டிப்பாக மாற்றம் வரும். ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி உடனே வந்து அரச மரத்தை சுற்றிட்டு அடி வைத்து தொட்டு பார்க்குற மாதிரி ஸ்பீடில் வந்து நடக்காது. ஸோ எல்லாமே கண்டிப்பாக நடக்கும், ஸ்லோவாக நடக்கும். எங்கள் ஆட்சியில் வந்து தப்புக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு கரப்ஷன்லாம் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒழிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக மக்களுக்கும் நம்பிக்கை வருது எங்கள் மேலே. இன்னும் 5 வருஷம் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா யார் தீய சக்தி யார் தூய சக்தின்றது உங்களுக்கே புரியும். மக்கள் அது ஆல்ரெடி கணக்கு போட்டு தான் வந்து எங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ மக்கள் இப்போலாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் செயல்படுறாங்க. அவங்களுக்கு கெட்டது எது நல்லது எது எல்லாமே க்ளீனாக தெரிஞ்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, நீங்கள் ஆட்சியில் உட்காந்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு நடக்கக்கூடிய 2 தேர்தல் இருக்குது. ஒன்று வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்து கார்ப்பரேஷன் எலெக்ஷன் இருக்கும், அப்புறமா கிராமங்களில் அப்புறம் முனிசிபாலிட்டிஸில் எல்லாமே எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு. அது முடிஞ்சு 2029 பார்த்தீங்கன்னா வந்து எம்பி எலெக்ஷன் இருக்குது, பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குது. அதாவது ஒரு நடிகை பிக் பாஸ் ஃபேமாக இருந்த வர்ஷினி வெங்கட் வந்து இப்போ சில தினங்களுக்கு முன்பு தாவேகால வந்து இணைஞ்சிட்டிங்க. அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் அன் ஆக்ட்ரஸ் டு இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ஓகேவா? நீங்கள் பொலிட்டிக்கலாக கண்டினியூ பண்ணுறதுக்கோசரம் நீங்கள் வந்திருக்கீங்க. இன்றைக்கி இந்த இடத்துக்கு நம்ம அரங்குக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய
குறிக்கோள் இந்த அரசியலில் என்ன? இப்போ தாவேக்கால வந்துட்டீங்க, தாவேக்கால வந்து இப்போ நடக்கக்கூடிய சட்டசபை பை எலெக்ஷன்ஸ் இருக்குது, அதில் எதனா சீட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த மாதிரி எண்ணம், அல்லது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை கார்ப்பரேஷன் எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அதில் மேயர் கியருக்கு ஓசம் எதனா வந்து ட்ரை பண்ணுறீங்களா? அந்த மாதிரி எதனா இருக்கா? ஏன்னா சில தகவல் சோஷியல் மீடியாவில் போயிருந்ததுனால கேட்குறேன். ஏன்னா அதனால தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி தான் நீங்கள் இங்கே தாவேக்காக்கு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க, அதுதான் கேட்குறேன். இல்ல உங்க கேள்வி வந்து பதவிக்கு ஆசைப்பட்டு நீங்க சேர்ந்தீங்களா? இல்லை, எல்லாருமே பதவிக்கு ஆசைப்படுவாங்க. யாருமே அரசியல் இன்னைக்கு விஜய் வந்து ஒரு அரசியல் ஆரம்பிச்சாருன்னா வந்து நல்லது செய்யணும்னு சொன்னால் அவர் சிஎம்மாக உட்கார்ற மாதிரி தான் வந்தார். எல்லாருமே பதவி ஆசைக்கு தான். எதுவுமே ஒரு பெனிஃபிட் இல்லாமல் வர்றதுக்கு சோஷியல் சர்வீஸ்ன்றது பேர் தான், பொய் அதெல்லாம். நீங்கள் வந்திருக்கீங்க ரைட்டு, உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கா இல்லையா? இல்ல, இப்போ நான் மக்கள் சேவைக்காக தாவேக்கால இணைந்திருக்கிறேன். முன்னாடியிலேருந்து மக்கள் சேவை பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இப்போ ஒரு பார்ட்டியை சேர்ந்து பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைக்கே மக்கள் சேவை மூலம், அதாவது பவர் மூலமாக தான் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யணுன்ற பட்சத்தில் அதை நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். பட் மக்கள் சேவை தான் என்னோட ஒரே இன்டென்ஷன். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான திரு சி ஜோசப் விஜய் அவர்களை சந்திச்சிங்களா? இல்லை சந்திக்கிறதுக்கான முயற்சி எதனா எடுத்திருக்கீங்களா? அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கீங்களா? இல்லை சந்திப்பீங்களா? ஸோ அவர் ஆக்டராக இருக்கும்போது ஒரு முறை சந்திச்சிருக்கேன். அவர் முதலமைச்சராக ஆனது பிறகு இன்னும் சந்திக்கலை. கண்டிப்பாக அவர் கூப்பிடுவாருன்ற நம்பிக்கை இருக்குது. அவர் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக போய் சந்திப்பேன். சார், அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை தமிழகத்தில் நடக்க போகிற சட்டமன்ற கூட்டத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. அதில் வேளாண் பட்ஜெட்டை பற்றி இருக்குது. மற்றதெல்லாம் இந்த பட்ஜெட்டு என்ன மாதிரி பட்ஜெட்டாக இருக்கும்? இது தமிழக மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பட்ஜெட்டாக இருக்குமா? அல்லது நீங்கள் சொன்ன முன்பு போட்ட பட்ஜெட்லாம் பழைய ஆட்சிகள்லாம் போட்டது வந்து எல்லாமே ஒரு கண் துடைப்பாக இருந்துச்சு, மக்களை ஏமாற்று வேலையாகவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி இதுவும் ஏமாற்று வேலையாக தான் இருக்குமா உங்கள் பட்ஜெட்டு? இல்லை, எங்கள் முதலமைச்சர் கரெக்டாக ஒரு 5 to 6 பீப்புள் இருக்கிறதுலே டாப்பான எக்கனாமிஸ்ட் அவர் தான் வந்து இதை லீட் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து சூஸ் பண்ண டீம் தான் இது. இதுக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட் மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான் நம்ம முதலமைச்சரோட நோக்கம். இது வந்து எல்லா கிளாஸஸ் ஆஃப் பீப்புளுக்கும் வந்து பெனிஃபிட்டாக இருக்கணும். முன்பு வந்து ரிச் பீப்புளுக்கு மட்டும் வந்து பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் தான் அவர் இருக்கார். கண்டிப்பாக ஒரு நல்ல பட்ஜெட்டாக அவங்க பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரைட்டுங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து பெண்களுக்கு எதனா முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா? இருக்கலாம். ஏன்னா உமன் எம்பவர்மெண்ட்ன்ற விஷயம் ஆல்ரெடி சப்போர்ட் எப்பவுமே வந்து கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அதுக்கான சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நடந்த சர்ச்சையுமே வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உமனை கொச்சப்படுத்துறதுனால தான் இவங்க வந்து வாய்ஸ் ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்றைக்குமே உமன் சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இல்லை, உமனை கொச்சைப்படுத்தினாங்கன்றதை விட சொல்லாத ஒரு வார்த்தை த்ரிஷாவை கொச்சைப்படுத்துகிற மாதிரி தான் சொல்லி தான் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் தாவேக்கானவினர் ரீஸ் பண்ணக்கூடிய இல்லை இல்லைங்க. அது மற்ற பொதுவாக விமன் அப்படின்றத விட அப்படி பேசாமல் த்ரிஷாவுக்கோசம், அதாவது இந்த த்ரிஷான்ற வார்த்தையை ஒரு யூஸ் பண்ணாத, அந்த பேரை யூஸ் பண்ணாத போது த்ரிஷாவுக்கோசம் தான் சொன்ன மாதிரி இருக்குது அந்த அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே ரீஸாக வந்து. இல்லை, அந்த மாதிரி கிடையாது. ஸோ த்ரிஷா அவங்க வந்து ஒரு ஃபீமேல் தான். ஒரு ஃபீமேல் பேர் அங்கே மென்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியுது இந்த ஃபீமேல் பேரை மென்ஷன் பண்ணுறாங்கன்ட்டு. மேபி அவங்க தான் பண்ண சொன்னாங்களான்னு கூட தெரியாது, நமக்கு இருக்கலாம், அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது இந்த கமெண்ட் வருதுன்னா அப்போ உங்கள் இன்டென்ஷன் என்னன்றது கிளியராக எல்லாருக்கும் தெரியுது இல்லை? அதை தான் நான் வந்து மீன் பண்ணுறேன். அப்புறமா தாவேக்கா மீது வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ எல்லாருமே வந்து ஒரு பப்ளிசிட்டியை தேடிக்கொண்டே இருக்கிறவங்க தான். அவங்க எங்கே போனாலும் ரீல்ஸ் எடுக்கிறது தான் போகிறாங்க அப்படின்றாங்க. அது வந்து திட்டவட்டமாக ஒரு இது எங்கே ஆயிருக்கும், ரொம்ப கீழ்த்தனமான இருந்த ரீல்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னால் வந்து அமைச்சர் திரு அருண்ராஜ் போகிறாரு, 2 வீலரில் போகிறாரு, அவர் வேற ஒருத்தருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ வந்து என்னன்னா ஒரு பப்ளிசிட்டி என்ன பண்ணாங்க, டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு, அதனால் வந்து அவர் 2 வீலரில் போனார்னா, 2 வீலரில் போனால் இட் கேன் பி ஏ கேண்டிட் ஷார்ட்டாக நீங்கள் எடுத்துருந்தா போகிற. முன்னால் ஒருத்தர் வந்து 2 வீலரில் போகிறாரு, வீடியோ எடுத்துன்னு போகிற, வயலேஷன் பின்பக்கமாக திரும்பி உக்காந்துன்னு அதை செல்ஃபோனில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரீல்ஸ் போடுறாங்க. இப்படி ஒரு ரீல்ஸ் நீங்கள் ஒரு நல்ல ஆட்சி அமைக்கிறீங்க, நல்ல ஆட்சி செய்கிறீங்க தாவேக்காவினர்னா, இந்த மாதிரி ஒரு
சீப்பான பப்ளிசிட்டி உங்களுக்கு தேவையில்லை. ஏன் அந்த மாதிரி ஒரு சீப்பான பப்ளிசிட்டியை விரும்புகிறீங்க? நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களை தாவேக்காவை இன்றைக்கி நம்பி, அதாவது தாவேக்கா மேலே நம்பிக்கை வச்சு தான் இன்றைக்கி ஓட்டு போட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக அமர்ந்திருக்கிறார். அப்போ உங்களுடைய செயல்பாடு நல்லா இருந்துச்சுன்னா இந்த ரீல்ஸே தேவையே இல்லையே, உங்களோட செயல்பாடு நல்லா இருக்குமே. ஏன் இன்னும் இந்த ரீல்ஸ்னு அந்த ஒரு ரீல்ஸ் மோகத்தில் இருக்கிறீங்கன்னு ஒரு கெட்ட பேரை வாங்கிக்கிறீங்க? பேர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே. நம்ம ஒவ்வொரு அமைச்சர் பற்றி பேசணும்னா அப்படி பார்த்தா திமுகலையும் நம்ம நிறைய விஷயம். அவங்கள நான் யோகியமே சொல்லலை, அயோக்கியமே நான் சொல்லலைங்க. நான் அவங்கள வந்து அவங்களோட ஆட்சி சரியில்லாத தொட்டு தான் தாவேக்காவினர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. பட் நீங்களும் அந்த மாதிரி அவங்கள ஸ்டிக்கர் கலாச்சாரம்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் இன்றைக்கி ரீல்ஸ் கலாச்சாரத்துக்கு போகிறீங்களா? அது ஏன் திருத்திக்கலாமே? இப்போ ரீல்ஸ் போடுறதுல என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். ஏன்னா இப்போது ஜென்சிக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் வந்து ரீல்ஸுன்றது தான். இப்போ பிரதமரே வந்துட்டு ரீல்ஸ் போட்டு தான் அவர் வந்து ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு லார்ஜர் க்ரௌட், அதாவது ஜென்சின்ற நாளைய இளைஞர், அவங்கக்கிட்ட வந்து கனெக்ட் ஆகணுன்ற பட்சத்தில் தான் இந்த ரீல்ஸ் இந்த விஷயம்லாம். ஸோ அது எதுவும் தப்பாக தெரியல. இல்லை, நீங்கள் அந்த ரீல்ஸ் போடுறதெல்லாம் கரெக்டாக, ஆனால் அந்த ரீல்ஸ் வந்து உங்கள் அமைச்சர் போட்டதுனால பல இடங்களில் சின்ன சின்ன பசங்கள்லாம் தேவையற்ற இடத்துல உங்கள் கட்சியினர் கூட ரீல்ஸ் போடுறேன்னு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு அரசு அதிகாரி வேலை செய்யும்போது இடையூறாக வந்தாலே அது வந்து ஒரு சட்டப்படி தவறான விஷயம். நான் ரீல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்சி அமைச்சதுலேருந்து பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களில் வந்து அரசு பதவியில் இல்லாதவர்கள், தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள், கட்சியை சார்ந்தவர்கள்லாம் வந்து சிலர் வட்ட செயலர், மாவட்ட செயலர், இல்லை ஏதோ சாதாரணமாக இருக்கவங்களாம் ஆளாளுக்கு ரீல்ஸ் இருக்காங்க. இப்போ அதை பார்த்துட்டு பப்ளிக்கில் ஜென்ரலாக இருக்கவங்க கூட போகிற இடத்துக்குலாம் ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து போடுறாங்க. அந்த ரீல்ஸ் வந்து பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து பிரசிடெண்ட்டாக, அதாவது ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடாதுன்றதான் என்னோட கேள்வி. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போது மருந்து விற்கிறவங்க இருக்காங்க, அவங்களோட நோக்கம் என்ன? நிறைய பீப்புள் வந்துட்டு மக்கள் வந்து நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் தான் அவங்களுக்கு பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோன்னா அது கண்டிப்பாக இன்னொருத்தங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். அது வந்து இன்டென்ஷனலாக பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. நான் அப்படி பார்க்குறேன். தொழில்துறை அமைச்சர், இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கீர்த்தனா இருக்காங்க இல்லைங்க, மிஸ் கீர்த்தனா வந்து ஃபாரின் டூர்லாம் போயிட்டு வந்தாங்க. இங்கே வந்துட்டு இங்கே அவங்க சொன்னாங்க, ப்ரெஸ் மீடியாவை அட்ரஸ் பண்ண கூட, வி ஹேவ் வெரி மச் டூ மச் ஆஃப் பிளான்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணுறதுக்கு, எல்லாமே பட்ஜெட்டில் சொல்லுவோம் அப்படின்னா. இப்போ 2-3 நாளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கூட நம்ம முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் செயின்ட் கோபின் அந்த இண்டஸ்ட்ரிக்கு போயிருக்கார். நிறைய இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ்லாம் போயிட்டு வந்திருக்கார். ஹி ஹஸ் செட் தட் இப்போ வரக்கூடிய பட்ஜெட்டில் வந்து தொழில்துறைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னாங்க. அதே மாதிரி கீர்த்தனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, முன்னெல்லாம் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாட்டில் வராமல் வந்து ஆந்திரா, கர்நாடகான்னு போனதுக்கான ரீசன் என்னென்னா, இங்கே டூ மச் ஆஃப் கரப்ஷன்ஸ், அப்புறமா வந்து இவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தேவையில்லாததெல்லாம் இந்த அரசியல் கட்சிகள்லாம் பண்ணதுனால தான், அது ரூலிங் பார்ட்டியாக அந்த டிஎம்கே பண்ணதுனால தான் இந்த மாதிரிலாம் போச்சு. பட் எங்கள் இதில் வந்து ஆட்சியில் வந்து நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா வித்தின் a வீக்ஸ் டைம் இட் வில் பி அலாட்டட் அப்படின்னு இருக்காங்க. இட் வில் பி கரப்ஷன் ஃப்ரீன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அவங்க சொன்னது முழுமையாக ஏற்றுக்கிறீங்களா? கரப்ஷன் ஃப்ரீயாக நடத்த முடியுமா ஒரு கவர்மெண்ட்டில்? இங்கே இண்டஸ்ட்ரீஸ் லைசன்ஸ்லாம் கண்டிப்பாக கொடுத்து இண்டஸ்ட்ரீஸ் வளம் பெறுமா? எஸ், கண்டிப்பாக நடத்த முடியும். இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு லேண்ட் ஒன்று வாங்கினேன், அதை விற்க முடியாமல் இவங்க வந்து லஞ்சம் கேட்டாங்க. பட் தாவேக்கா கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஈஸியாக ஒரு பைசா கூட இல்லாமல் ஈஸியாக என்னால் அந்த வேலையை முடிக்க முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி பல இன்டர்வியூ நான் வந்து வேறு விஷயங்களுக்காக நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக கரப்ஷன் இல்லாமல் பண்ண முடியும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லையே. இது வரைக்கும் மக்கள் பார்க்காத ஒரு விஷயத்தை இப்போ இனிமேல் நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ்லாம் வந்து கரப்ட் ஃப்ரீயாக இருக்கும், ஈஸியாக கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறது உண்மையிலே நடக்கும் அப்படின்றீங்களா? கண்டிப்பாக நடக்கும், வரும்ன்றீங்க. மிக்க நன்றி மேடம். நன்றி நேயர்களே.